கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிள்ளாப்பாளையம் டாஸ்மாக் கடையில் சுவரினை துளையிட்டு 28,000 மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் ரூபாய் 60,000 பணத்தினை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டில் ஈடுபட்டுள்ள மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை தூவி சென்றும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த 4 சிசிடிவி கேமராக்களையும் பறித்து சென்றுள்ள நிலையில் மர்ம நபர்களை கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு சிக்கல் இருந்து வருகிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மணவாசியில் உள்ள பள்ளியில் மாணவ மாணவிகளுடன் காலை உணவு அருந்தினார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் பள்ளி மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மதுரை சோழவந்தான் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வராததால் போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த பேருந்து நிலையம் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் கட்டப்பட்டதால் அரசு பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாமல் சாலையிலேயே ஆங்காங்கே நிற்கும் நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் புதிய அகல ரயில் பாதையில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற சோதனை ஓட்டத்தில் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் 11:30 மணி அளவில் சோதனை ஓட்ட ரயில் இயக்கப்பட்டதால் ஆவலுடன் காண வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். மகாராஷ்டிராவிலிருந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு கடத்தவிருந்த 7 லிட்டர் சாராயம் தமிழக சோதனைச் சாவடியில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் உத்தமபாளையம் கிளை சிறைச்சாலையில் அடைத்தனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடா நிலையில் தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் அமைந்துள்ள மாவீரன் தீரன் சின்னமலை திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுந்தரா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா, ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்னம் சுப்பிரமணி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் விவசாயம் பயிலும் மாணவ மாணவிகள் தனித்தனியே 2 மினி வேன்களில் சிறுமலைக்கு களப்பயிற்சிக்காக சென்றபொழுது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து காயமடைந்த மாணவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் தாலுகா பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். அப்பொழுது வீரராக்கியம் அரசு துவக்க பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை ஆய்வு மேற்கொண்ட அவர் சித்தலவாடியில் முதல்வர் மருந்தகம், 22 லாலாப்பேட்டையில் மானியம் பெற்று சோலார் மின் மோட்டார் அமைத்து விவசாயம் செய்து வரும் விவசாயி நிலத்தினையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத போது சிறுமிக்கு வீட்டின் அருகே வேலை செய்து வந்த முகேஷ்குமார் பாலியல் தொல்லை அளித்த நிலையில் இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து குன்னூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி வடமாநில தொழிலாளியை சிறையில் அடைத்தனர். கரூரில் போக்சோ வழக்கு குற்றவாளிகளுக்கு கடுங்காவல் மற்றும் ஆயுள் தண்டனை விதித்து கரூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. ராயனூர் பகுதியில் உள்ள சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் நிசாந்த், அரவிந்த், வசந்த்குமார், கலைவாணன், கோகுல்நாத், பார்த்திபன் ஆகியோருக்கும், வேலாயுதம்பாளையத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் அப்துல் சமத் ஆகியோருக்கு கடுங்காவல் மற்றும் ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ஜோதி நகர கிளை செயலாளர் KAD அன்பு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் MLA-வும் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான SRL இதயவர்மன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், மோர், கூழ், தர்பூசணி, வெள்ளரி,
ஆகியவற்றை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தர்மராஜ சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோயில் பூசாரியிடம் துடப்பம், முரத்தால் அடிவாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு செய்தனர். மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேரோட்டத்தை கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட சேரகுண்டு பகுதியில் 10 வருட காலமாக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பால் பூத் செயல்படாமல் துருப்பிடித்தும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதை நூலகமாகவோ அல்லது நியாய விலை கடையாகவோ மாற்றி தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பால் பூத்து வந்து ஒரு 10 வருஷமா இயங்காம சும்மா இருக்கு. அது பொதுமக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னாக்கா ஒரு அங்கன்வாடியா லைப்ரரி அதை பண்ணி கொடுத்தானாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை கேட்கிறேன். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு சக்கத்தா கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மன் திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்களது பாரம்பரிய நடனமாடி திருவிழாவை சிறப்பித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாண்டவர் சமேத பாஞ்சாலியம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கன் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திய நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.